சில நாட்களுக்கு முன்னால் நான் ஏதோ ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த டிவியில் ஒருத்தர் பேசுறார். எனக்கு இந்த சொல் என் மனதில் வந்து மாட்டிக்கொண்ட அந்த வினாடியை நான் இங்கே சொல்லிட்டு அந்த தலைப்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். அவர் பேசுறார். எனக்கு எப்பொழுதும் பேச்சாளர்கள் நின்று பேசுகின்ற பொழுது அவர்களை கூர்ந்து கவனிக்கின்ற வழக்கம் சிறிய வயதிலேயே இருக்கிறது. எப்படி இவங்க பேசுறாங்க, இவர்களுடைய கண்ணசைவு, அவர்களுடைய பாடி லாங்குவேஜ், எப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், எல்லாத்தையும் கூர்ந்து பார்க்கக்கூடிய அந்த கவனம் என்னிடத்தில் ஆரம்பத்திலிருந்து உண்டு. அந்த பேச்சாளர் என்னை மிகுந்த நிலையிலே கவர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் 2வது முறையாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஒபாமா அவர்கள். அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார். அவர் ஜெயிச்சிட்டார். நின்று பேசுறார். இந்த கண்ணம் எல்லாம் அப்படியே இறுகி போய் அவர் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த டென்ஷன், எவ்வளவு டென்ஷன் இருக்கும், அந்த டென்ஷன்ல அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார். we can make the change அப்படின்னு இந்த 2 விரலை இப்படி நிறுத்திட்டு பேசிட்டு அந்த அந்த பேச்சை அவர் முடிச்சிட்டாருங்க. எனக்கு இந்த we can make the change அப்படிங்கிற சொல் நான் வேற எங்கேயோ கேட்டிருக்கேன். இவர் அதை ரொம்ப நுட்பமா பயன்படுத்துறார். மிக உயர்ந்த நிலையில பயன்படுத்துறார். தன்னுடைய லீடர்ஷிப்பை டிக்ளேர் பண்றதுக்கு பயன்படுத்துறார். ஆனா அந்த சொல்ல நான் அதுக்கு முன்னாலே எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்க கேட்டிருக்கேன்னு தோண்டன பாருங்க. ரொம்ப ஈஸியா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இத அவருக்கு சொல்லி கொடுத்தது நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா கிட்ட இருந்து அந்த சொல் ஒபாமா கிட்ட போகுதுங்க. நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்னா? நான் அதுல போறேன். நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்னாங்கன்னா, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் சொல்றார். நான் அட்லாண்டா போயிருந்த பொழுது அங்க போய் பார்க்கிறேன், கீழே அப்படி எழுதி இருக்குது, ஐ ஹாவ் a dream னு எழுதி இருக்கு. அவர் தான் சொல்றார், we can make the change என்று அவர் சொல்லி தருகிறார். எனக்கு ஒரு டவுட், இது அவரா சொன்னாரா இல்ல அவருக்கு வேற யாராவது சொன்னாங்களான்னு பார்த்தா, உண்மையிலேயே அவருக்கு சொன்னது யாருன்னா நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அவருக்கு சொல்லி இருக்கிறார். மகாத்மா காந்தியடிகளுக்கு யார் சொன்னான்னு போய் நிக்கிறேன் நான். ஒரு சிந்தனை வருகிறது என்றால் அந்த சிந்தனையின் ஊற்று வேறு ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறது. யார் சொன்னான்னு போய் பார்த்தா, த ரியலி அதாவது அந்த இந்த 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 நூற்றாண்டினுடைய ஹீரோன்னு நான் சொல்ற சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இதை சொல்லி இருக்கிறார். we can make the change என்கின்ற வார்த்தை என்னை கவனிக்க வைத்தது. ஆனால் ஒன்றை நான் யோசிக்கிறேன், எப்பொழுது நான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியும்? இப்போ இங்க கவர்னர் அவர்கள் நிறைய பேரை வந்து வாழ்த்தினாங்க. நான் வந்து ஒரு 15-20 ஆண்டு காலமாக லயன்ஸ் கிளப் நிகழ்ச்சிகளுக்கு போறேங்க. மனமார்ந்த ஒரு உண்மையை நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்கல்ல, பேனர் பிரசன்டேஷன், அந்த பேனர் பிரசன்டேஷன்ல இருந்த அந்த நீட்னஸ் இருக்குல்ல, நீங்க வந்து அப்படி கொடுத்துட்டு உட்கார்ந்தீங்கல்ல, அது நான் வேறு எங்கேயும் மிக அரிதாகவே பார்த்திருக்கிறேன். நம்பர் 1 ஸ்பெஷல் மென்ஷன் எனக்கு உங்களுடைய ஆர்சி. அவர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து பாராட்டினார் இல்லையா, அந்த லீடர்ஷிப். நான் இந்த 2 விஷயத்தையும் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி சொல்றேன். எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் முன்னால் இருக்கின்றவர்கள் மீது நிகழ்த்த வேண்டும் என்றால் முதலில் அந்த மாற்றம் நமக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டும். நமக்குள் நிகழாமல் நாம் அடுத்தவர்களிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. எங்கிருந்து தொடங்குவது? எது புள்ளி? எந்த புள்ளியிலிருந்து நாம் தொடங்க வேண்டும்? இங்க பரிசு பெற்ற தோழர் செஸ் அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சீங்கன்னு தெரியல. ஒருவர் ஒரு வெற்றியை அடைகிறார் என்றால், ஒரு ரெகக்னிஷன் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால், இட்ஸ் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். அந்த கடலுக்கு கீழே ஒரு மலை கிடக்கிறது. அந்த மலையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த சிகரத்தை தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சின்னதா நீங்க பாக்குறீங்க. அவர் சொன்னார், இந்த சமூகத்தில் இருந்து என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. என் சக்தி நிலையெல்லாம் நான் ஒருங்கிணைத்து எல்லோரிடமிருந்து தனிமைப்பட்டு நான் இந்த திறனை வளர்க்கிறேன் அவங்க சொல்லும் பொழுது, இட்ஸ் a penance. அது ஒரு தவம்.
தவம் அடுத்தவர்களிருந்து உள்ளே வருவதில்லை, உள்ளிருந்து வெளிப்படுகிறது. அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீ படிச்சவன் தானே, நீ ஏன் கேட்கறாங்க? கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறுங்க. எனக்கு இன்னைக்கு கல்விக்காகத்தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. படிச்சவெல்லாம் புத்திசாலி இல்ல. படித்ததை வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் தன்னுடைய அறிவை தோண்டி எடுக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திற்கு பயன்படுகிறானே தவிர வெறும் கற்றவன் இல்லை. யோசித்து பார்த்தால் எண்ணிலிருந்து நான் எப்படி தொடங்குறது? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். வெள்ளி முளைக்கிறது, சூரியன் வருகிறது, பைலட் வண்டி வருது, பின்னால ஜனாதிபதி வண்டி வருது, கோழி கூவுது, பொழுது விடியுது. இது எல்லாம் ஒரு முன்னறிவிப்பே தவிர இதற்காகத்தான் அது நிகழவில்லை என்பதனை என்றைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு நம்மில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. சூரியன் கிழக்கில் உதிக்கிறது நம்ம எல்லாரும் பேசுறோம், கிடையாது. சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. பல இடங்கள்ல நாம செய்யக்கூடிய இந்த ஜெனரலைசேஷன் இருக்குல்ல, அதில் தான் விழுந்து போகிறோம். நம்மிலிருந்து நாம் சில விஷயங்களை தொடங்கவே முடிவதில்லை. எழுத்தறிவு என்பது மின்மினி தான். எழுத்தறிவு என்பது மின்மினி, கல்வி என்பது நட்சத்திரம், அறிவு என்பது நிலவு, ஞானம் என்பது சூரியன். இந்த டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொன்னா நாம் உள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நான் அழுகிறேன், சிரிக்கிறேன், வெளியிலிருந்து என்னை ஏதோ ஒன்று தாக்குகிறது, இருந்தாலும் வெளியிலிருந்து நான் அழவில்லை, வெளியிலிருந்து நான் சிரிக்கவில்லை, உள்ளிருந்து அழுகிறேன், உள்ளிருந்து சிரிக்கிறேன். ஒரு குருநாதர் இருந்தார். ஒருத்தன் அழுதுட்டே இருந்தான், 3 நாளா அழுறான். குருநாதர் கண்டுக்கவே இல்லை. எல்கேஎஸ் காக்கா மாதிரி கண்டுக்கவே மாட்டாரு மனுஷன். ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கோம், அவருக்கு ரிசீவே பண்ணிக்க மாட்டார். ஆனா உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். குருநாதர் இல்லையா? அவன் 3ஆவது நாள் வந்து கேட்டான், ஏன்னு கேட்க மாட்டியா? 3 நாள் அழுவுறேன், நீ குரு தானே, கேட்கலாம்ல, சரி ஏன் அழுவுற? 3 நாளைக்கு முன்னால அமெரிக்கால இருந்து நீ அவனையும் கூப்பிட்டு வந்தல்ல? ஆமா. அவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான். சரி, அவன் எப்படி என்ன முட்டாள்னு சொல்ல முடியும்? அவன் ஏன் சொன்னான்? உன்னை நான் தியானம் பண்றதை பார்த்து சொன்னான். சரி, 10 வருஷமா தியானம் பண்றேன், என்ன யாருமே இப்படி சொன்னது கிடையாது, அவன் சொல்லிட்டான். குருநாதர் சொன்னார், அவன் கரெக்டா சொல்லியிருக்கான்டான்னார். இதுக்கு நீ அழக்கூடாதுரா, கரெக்டா சொல்லியிருக்கான். என்ன குருவே நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களான்னு காலில் விழுந்து அழுகுறான். நீங்களே என்ன முட்டா? ஆமா, 10 வருஷமா நீ வந்து தியானம் பண்ற, 10 வருஷமா எத்தனையோ சாதனைகளை நீ செய்திருக்கிறாய். எனக்கு பிறகு இந்த பீடத்தில் உட்காரக்கூடிய தகுதி உனக்கு இருப்பதாக பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். 3 நாளைக்கு முன்னால வந்த ஒருத்தன் முட்டாள்னு உன்னை சொன்ன உடனே நீ அழ ஆரம்பிச்சிட்டல்ல, அப்ப நீ முட்டாள் தானே? உடனே நாம் ரியாக்ட் செய்கிறோம் இல்லையா? அந்த இடத்தில் நம்மிலிருந்து தொடங்குகின்ற புள்ளியில் நாம் நகர்ந்து நிற்கிறோம். நமக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளாமல் நம்மால் சில சாதனைகளை படைத்து விட முடியாது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன். வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது. அவ்வளவுதான். ஆனாலும் சொல்கிறேன், you cannot step the river twice. வாய்ப்புகள் அடிக்கடி உன் கதவுகளை தட்டாது. நீ காலில் நனைத்த அந்த ஆற்றின் நீரை மறுபடியும் உன் கால்கள் சந்தித்து விட வாய்ப்பே இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ வார்த்தைகளை மிக கவனத்தில் வைத்துக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம். நான் நிறைய கவர்னர்ஸனுடைய மீட்டிங்ல பேசியிருக்கேங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னை கவர்னர், முன்னால இருக்கக்கூடிய கவர்னர்ஸ் பேசியிருக்கேன். ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்களை வச்சு. உண்மையா சொல்றேங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க இந்த வயசான ஆட்கள்லாம். ஏன்னா நீங்கள் மிக சிறப்பான அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். உருவாக்கிய அந்த நிம்மதியோடு நீங்கள் இருங்க. ஒன்னும் இல்ல, முன்னால 2வது ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். இங்க ஒவ்வொருத்தரும் வரும்போது
பேனர் கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா என்ன சிலிருக்கிறார் தெரியுமா அவரு. சரியா பிடிக்கிறாள் பாரு, சரியா பிடி கரெக்டா எடுத்து கரெக்டா போ, காலில் மாட்டுது பாரு, கரெக்டா போ. எங்க யார் உட்காரணும், யாரும் மாறி உட்கார்ந்துட கூடாது. கரெக்டா நான் சொல்றேங்க, லயனிசம் இஸ் a discipline. அது ஒரு மதம் போல, அது ஒரு சமயம் போல. நான் ஒண்ணு சொல்றேன், நான் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல உலகத்துல எங்கேயாவது போனேன்னா என்னுடைய பெயர் பார்த்து யாரேனும் என்னை நீங்க அப்படின்னு கிட்ட பேசலாம். அல்லது நான் பேசுகின்ற மொழியை பார்த்து ஒரு தமிழ் பேசுகின்றவர்கள் வரலாம். அல்லது நான் சார்ந்து இருக்கக்கூடிய நாடு பார்த்து என்னுடைய ரீச் ரொம்ப சின்னதுங்க. உலகத்தில் எந்த மூலைக்கு போய் நீங்கள் ஒரு சிறிய பிரச்சனையில் இருந்தால் ஐ அம் a lion என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக உங்களோட கனெக்ட் ஆகிறான் பாருங்க. அதுதாங்க லயனிசம். இதை உருவாக்கியவர்கள் யார்? யாரிலிருந்து இது தொடங்கி இருக்கக்கூடும்? ரவிசங்கர் சார் உடனே அடிக்கடி தன்னுடைய அங்கிளை பேசிக்கிட்டே இருந்தார். ஒருவன் தன்னுடைய விதையை அடுத்தவனுக்கு தூவுகிறான், அடுத்த விதை அங்கிருந்து முளைக்கின்ற பொழுது இந்த போஸ்டிங் கிடைச்சு இப்படி உட்காருது. அவர்கள் விளைவித்து விட முடியாது, நமக்குள் தான் நாம் விளைவித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆற்றல் நமக்கு இருக்கிறதா அப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். சிலந்தி வலைதாங்க. நான் எந்த லைன் மீட்டிங்லயும் சொல்லுவேன், பா என்ன செலவு பண்றீங்க. இந்த சிரிப்பு கூடுதலா சங்கர் சாருக்கு வருது பாருங்க. எவ்வளவு செலவு, எப்பா இவங்க செலவு பண்ணதுல எலெக்ஷன்ல இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல நின்னாலே ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு காரணம் வேற, இந்த எலெக்ஷனுக்கான காரணம் வேற. என்ன காரணம்னு நான் சொல்றேன், ஏன்னா நான் ரெண்டுத்துலயும் இல்ல, தனியா நிக்கிறேன். அவர்கள் சம்பாதிப்பதற்காக செலவு செய்கிறார்கள், நீங்கள் சேவை செய்வதற்காக செலவு செய்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய திண்மை வேணும் தெரியுமாங்க. 25,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கிறாருங்க. அது ஆரிஃப் அப்படின்ற சொல் சொன்ன உடனே ஆரிஃப் பதறிட்டார். நான் 10,000 தானே கொடுத்தேன், 25ன்னு சொல்லிட்டாங்க. போறதுக்குள்ள 25,000 கொடுத்துட்டு தான் போறது அப்படிங்கிற முடிவோட அவர் உட்கார்ந்து இருக்கிறார். கொடுக்கறான்ல, ஒரு விஷயத்தை கேட்கிறேன், கொடுக்கறோம்ல, கொடுக்கறவன் பணக்காரனா? பணக்காரன் எல்லாருமே கொடுத்துறானா? கொடுக்கிறவன் பணக்காரன் இல்லைங்க. கொடையாளன் என்பவன் மனதினால் பணக்காரன். இங்க இருக்குது, அவனுடைய மனதில் இருக்குது அந்த செல்வம். அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன். வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன்தான் கொடையாளனாக இருக்க முடியுமே தவிர எக்ஸஸா இருக்கிற தூக்கி அப்படி போடுறவன் இல்ல. லயன் வலிக்க வலிக்க கொடுக்கறாங்க. கொடுக்க வேண்டும் என்கின்ற, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, நம்முடைய உலகம் சிறியதுதான். லயனிசம் அப்படின்னா இதோ இந்த இடத்துல சின்னதுதான். சிலந்தி வலைன்னு வச்சுக்கோங்களேன். சிலந்தி வலை இந்த உலகத்தை தாங்காதுங்க. ஆனா அந்த சிலந்தி அரசாங்கம் செய்வதற்கு அந்த வலை போதுமானது. அந்த விஷயம் இருக்கல. நான் நேற்று என்னுடைய கல்லூரியில் இப்படி போற அனிமல் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல எழுதி போட்டிருந்த ஒரு வாசகம் என் மனசை கலங்கடிச்சிருச்சு. எனக்குள் சில விதைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த சொல் என்ன தெரியுமா? ஒரு சின்ன உயிர் பாதிக்கப்படுகிறது என்றால் போய் அந்த உயிரை நீங்க காப்பாத்திருங்க. இதனால் இந்த உலகம் ஒன்று மாற்றம் அடைந்து விடாது, ஆனால் அந்த உயிரின் உலகம் மாற்றம் அடையும். அந்த உயிர் உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் சாதாரணமான ஸ்பீக்கர் தாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்த ஒரு மத குருமாரின் அரசியல் தலைவர்களின் எந்த கையும் இந்த தலைமையில கிடையாது. நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வரேன். ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட இந்த ஃபோன் வருது. அவங்க மிஸ்ஸஸ் பேசுறாங்க. அவங்க பேசுறாங்க, வீட்டில் இருக்கிறீங்களா, உங்க வீடு அட்ரஸ் எல்லாம் கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன். 2 பேரும் பேசுறாங்க. பேச்சை அப்ரிஷியேட் பண்றாங்க. ஒரு சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். ஒரு 3 சூட்கேஸ் வருது வீட்டுக்கு. 3 சூட்கேஸ்லையும் அண்ணனோட பிறந்தவங்களுக்கு அது தெரியும். சீர் வரும்ல, புடவை, செருப்பு, பர்ஸு எல்லாம் வருதுங்க. அந்த 3 பெட்டிலையும் ஹேண்ட்பேக்கு, கொடை எல்லாம் வருது. அப்புறமா சொல்ற அந்த குரல் பேசுது, நீங்க வர முடியுமா எங்க ஆஃபீஸ்க்கு? நான் போறேன். உட்கார்ந்துருக்காங்க. சொல்றாங்க, நல்லா பேசுறீங்க, டிசைட் பண்ணுங்க, யாருக்கு பேசணும் யாருக்கு பேசக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுங்க. 500 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸில் பேசும்போது
25,000ன்னு சொல்லுங்க. 10 மீட்டிங் பேசாதீங்க, ஒரே மீட்டிங் பேசுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுங்க. பெரிய லெவல்ல யோசிங்க. திங்க் பிக். இப்படி சொன்னவர் என் ஞான தந்தையாக நான் இன்றைக்கும் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்கே சையத் மதன். திங்க் பிக். பெருசா யோசி. வாட் இஸ் த ப்ராப்ளம் அண்டர் தி ஸ்கை? மேக்ஸிமம் பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, we are thinking too small. We are not too small, but we think we are very too small. காந்தியடிகளுக்கு டிகேசி ஒரு கடிதம் எழுதுகிறார். மாப்போசி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். காந்திஜி, நீங்கள் சொல்லுவது போல நாங்கள் சேரிகளுக்கு போய் தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுகிறோம். தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கே நான் கொடூரமான ஒன்றை பார்த்தேன். அது தீண்டாமையை விட கொடூரமானதாக இருக்கிறது. காந்தியடிகளுக்கு கடிதம். அப்படி என்ன தீண்டாமையை விட கொடுமையானது? தீண்டத்தகாதவன் என்று சொல்லப்படுகின்றவர், ஆமா சாமி நான் தீண்டத்தகாதவன் தான் என்று சொல்வது என்று எழுதியிருக்கிறார். If you accept you don't have any value means it is a pathetic thinking under the sky. It's very pathetic. என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுவது, நான் இப்படி சொல்றேனே, நம்மால் முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதை ஏன் நானாக இருக்கக்கூடாது என்கின்ற நினைப்பு மனசுக்குள்ள ஒரு சிறிய வெளிச்சம் இல்லாமல் பல விஷயங்களை நம்மால் சாதிக்க. எங்க பாப்பா சொன்னாருங்க, நான் கொஞ்சம் பயப்படுவேங்க. ஆச்சரியமா இருக்கா? இருட்டுல போனா பயம் எனக்கு. நிழல் பார்த்தேன் ஒரு நாள். நான் பயந்தனா, எங்க அப்பா என்னை பிடிச்சிட்டு அப்படி உட்கார வச்சு, என்ன பயந்த அப்படின்னாரு. இல்லப்பா நிழல். எங்க அப்பா சொன்ன வார்த்தைங்க, எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் வரும். There is a light. எங்கேயோ இருக்குது, அதுதான் உனக்கு நிழல் தருகிறது. நிழலை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். சொல்தான். ஆழமான நம்பிக்கை நம்முடைய மனதிலே விழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு வித்தியாசப்படுகிறது. என்னுடைய கல்லூரிக்கு ஒருத்தங்க என்ன சந்திக்க வந்தாங்க. அவங்க பேர் அன்னாள். அண்ணா கிறிஸ்டியன். கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏதோ சொல்லிட்டீங்கம்மா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், ஏதோ சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒரு டெய்லர், அண்ணா நகரில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு சுடிதார் தைச்சிட்டு வந்து கொடுக்கணும். அவர் சொன்னதுங்க, இன்னும் கொடுக்கல, வேற விஷயம் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். என்ன வார்த்தைங்க உங்களை எந்த வார்த்தை உங்களை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துச்சு? அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஒரு நாள் சாவ போகிறோம். நான் பேசியிருக்கேன் எங்கேயோ, எல்லாரும் ஒரு நாள் சாவ போகிறோம். ஆனால் எவனாவது நம்மளை சாவணும்னு நினச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முன்னால் மட்டும் சாவக்கூடாது. இப்படி சொல்லியிருந்தேங்க நான். அது அவங்கள பாதிச்சிருச்சிங்க. அவங்கள சாவணும்னு முடிவு பண்ணிட்டு சில பேர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க முன்னால சாவ மாட்டேன்னு முடிவு பண்ணதுனால இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக என்கிட்ட வந்துட்டு போனாங்க. சொல் நம்மை மாற்றுகிறது. எனக்கு அன்னாள் உடனே பைபிள்ல ஞாபகம் வருது. அன்னாள் என்பவள் சாமுவேலினுடைய தாயார். அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்லை. சர்ச்சில் வந்து கடவுள் கட்ட பைபிள்ல இருக்குங்க. கதறி அழுகுறாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களாம், நீ என்ன குடிகாரியா, குடிச்சிருக்கியா, இப்படி பேத்துற? அவ்வளோ அழுது 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 எல்லாம் என்னென்னமோ பேசி, கடவுள்கிட்ட என்னென்னமோ பேசி சர்ச்சில் இருந்து வெளியில வராங்க. பயங்கர ரிலாக்ஸா வராங்க, பயங்கர ரிலாக்ஸ், சிரிச்சுட்டே வராங்க. உள்ள அழுதுட்டு இருந்தாங்க, வெளில சிரிச்சிட்டு வராங்க. குழந்தை இல்லை அவங்களுக்கு, கர்ப்பத்தை அடைச்சிருந்தார் கடவுள். வெளியில வராங்க, சிரிக்கிறாங்க. அப்போ கூட இருக்கிறவ யாரோ ஒருத்தி கேட்கிறா, என்ன அன்னாள் சிரிச்சுட்டே வர, கர்ப்பமா இருக்கியா? அன்னாள் தந்த பதில் என்ன தெரியுமா? ஆயிடுவேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன், கடவுளிடத்தில் சொல்லிவிட்டேன். இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேங்க, பிரேயர் பண்ணா எல்லாமே நடக்கும்ங்கிறாங்களே, எப்படிங்க? பிரேயர் பண்ணா எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எதை நோக்கி பிரேயர் செய்கிறீர்களோ அந்த சூழலை மாற்றக்கூடிய வல்லமையை அந்த பிரேயர் உங்களுக்கு தரும் என்று என்றைக்கு நீங்கள் கருதுகிறீர்களோ அன்றைக்கு மாற்றத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் என்று தான் தொடங்கணும். There is a light inside. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ளுங்கள். பெண்கள் இருக்கிறோம்ல, ராத்திரி 1 மணிக்கு கதவு தட்டுறாங்க யாரோ.
என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பான் தெரியுமா, அந்த ஆளை எழுப்பும். 1 மணிக்கு யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. மனசுக்குள்ள ஒரு பயம், திருடனா இருந்தா. நான் என்ன சொல்றேன், திருடனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மொத அடி அவருக்கு, 2வது அடி நமக்கு. நாம திறந்தா மொத அடி நமக்கு. அவ்வளவுதானே. எதிர்கொள்வது, எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வது விஷயங்களை எளிமையாக்கும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, விளக்கா இருப்பதை விட விளக்காக மாறி பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான். இங்க இருந்து தான் தொடங்கணும், உள்ளிருந்து தான் தொடங்கணும். நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? ஏதாவது பிரச்சனை நடந்தா அடுத்தவன் பிரச்சனையா இருந்தா ஜட்ஜ் ஆயிரும், அதுவே நம்ம பிரச்சனையா இருந்தா வக்கீல் ஆயிரும். அவ்வளவு ஆர்குமெண்ட். அடுத்தவங்கள்னா உடனே தீர்ப்பு. இதுதான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. நம்ம எல்லாருமே ஐக்கியூ பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கிடையாது. ஐக்கியூவை விட முக்கியமானது இந்த இன்டெலிஜென்ட் காஷன்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்ன கேட்டா 4th கிரேட் தாங்க. 2nd கிரேடுன்னு ஒன்று. 2nd கிரேடுனா நான் சொல்ற கிரேட்ல இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி. 4thல இருந்து 3rd கிரேட்க்கு வாங்க. 3rd கிரேட் என்ன தெரியுமா? இமோஷனல் காஷன்ட். எவன் கிட்ட இமோஷனல் காஷன்ட் இருக்கோ அவன் அவள் ஐக்கியூ இருக்குதுல, அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இமோஷனல் காஷன்ட்ன்றது என்ன தெரியுமா? ஹம்பிள்ங்க. ஹம்பிளா இருக்கிறது இருக்குல்ல, எத்தனையோ விஷயங்களை சாதிக்குங்க, எத்தனையோ விஷயங்களை சாதிக்கும். அதிகாரத்தினால் சாதிக்கவே முடியாததை அன்பினால் சாதிக்க முடியும் என்கின்ற இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நல்ல லீடர்ஸா இருக்கிறாங்க. எனக்கு கேட்டா இந்த லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆல் கவர்னர்ஸ், எனக்கு தெரிஞ்சுங்க, ஆல் ஸ்பீக்கர்ஸ் ஆர் நாட் லீடர்ஸ், பட் ஆல் லீடர்ஸ் ஆர் வெரி குட் ஸ்பீக்கர்ஸ். என்ன பேச்சுங்க! பிரகாஷ் சார் கொஞ்சமா போர் அடிச்சுதா அவர் பேசினது? யாருக்குமே போர் அடிக்கவே இல்லை பாருங்களேன். எல்லாமே வந்து அவர் பேசினது எல்லாமே வந்து, இதுவே வேற யாருக்கிட்டையாவது மைக் போயிருந்ததுன்னா நான் எழுந்துச்சு 3 தடையாவது வெளில போயிட்டு வந்திருப்பேன். பேசி அப்படி பேசுறாருங்க சங்கர் சார். பேசுறது இங்க முன்னால இருக்கிறாரு சார், பேசுறது அவங்க பேசுறதெல்லாம் கேட்கின்ற பொழுது they are very good leaders and very good speakers. Emotional caution, be humble, considerate, genuine, have discipline, limits இருக்குல்ல, limitations, boundaries, just do have respect on that. இதெல்லாம் தான் emotional caution. அடுத்தவங்களுடைய ஃபீலிங்க்கு இடம் கொடுக்குறோம். 2 குழந்தை பென்சிலுக்கு அடிபடுதுங்க, அடிச்சுக்குது, சாவுதுங்க. பென்சிலுக்கு பென்சிலுக்கு அடிப்பட்ட உனக்கு தான் பென்சில், அது எனக்கு அது பென்சில் இல்லை, எனக்கு அது வாழ்க்கை. இந்த வினாடிக்கு எனக்கு வாழ்க்கை. யார் ஒருவர் அவர்கள் பார்வையில் பார்க்கிறார்களோ they are the leaders. என்ன கேட்டா லீடருங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே என்னோட உடன்படுவீர்கள், எல்லோரையும் விட சிறந்தவர்கள் இல்லைங்க இந்த லீடர்ஸ். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் தான் லீடர்ஸ். இந்த லியோ வந்து குரூப் நின்னுச்சு, அந்த சின்ன குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்து நின்னுச்சே, உங்க எல்லாரையும் தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த மாதிரியான குழந்தைகளோட பழகுவதுதான் எனக்கு வேலையே. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறேன் நான் அதுக்கு. ஆனால் அந்த குழந்தைகள் வருகின்ற பொழுது உங்கள் கண்களிலே மின்னிய அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதை பார்த்தேன். என் மனசுல எல்லாரையும் பார்த்து ஹாய் சிம்பா அப்படின்னு ஒரு வினாடி சொன்னேன். எனக்கு எல்லாருமே சிம்பாவா தெரிஞ்சாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம், இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறமா இங்க நின்றுட்டு இருந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இங்க வந்து உட்காருவாங்க. நாம் எப்படி நம்மை உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறது. எனக்கு ஒரு சீனியர் இருந்தாங்க, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல, வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்திருக்காங்களான்னு தெரியல. அவங்க பேரு டாக்டர் சுபாஷினி. அவங்க என்னன்னு தெரியல, என் மேல வந்து அவங்க நிறைய இம்பாக்டை ஏற்படுத்திட்டாங்க. she born with a silver spoon. அவ்வளவு பணக்காரங்க, ஆனா இவ்வளவு கூட அந்த கர்வம் இருக்காதுங்க. என்னை கைப்பிடிச்சிட்டு ஒரே வார்த்தை சொன்னாங்க, பர்வீன் ஒரு விஷயத்தை எதிர்கொள்றேன்னா அதனால் வரக்கூடிய அத்தனை கான்சிக்வன்சஸையும் சந்திக்கிற திறமை வச்சுக்கிட்டு அதை எதிர். எங்கேயுமே பழையது சாப்பிடாத,
கெட்டு போனதை சாப்பிடாத. ஆனா ஒரு குடிசை வீட்டுல இருந்தாலும் சூடா அவங்க பானையில வேக வச்சு கொடுக்கறாங்களா, அந்த சாப்பாடை நீ சாப்பிடலாம். அதுல எந்த குறையும் உனக்கு வராது. வாழ்க்கையில் ஏழை பணக்காரங்களுக்கு கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தைங்க, ஏழை நஷ்டமடைகிறான், தோற்பதில்லை. பணம் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நஷ்டமடைவதில்லை, தோற்று போகிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தைங்க. சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லவா? முதல்ல இந்த செல்போன் வச்சிருந்தவங்க 98, 97 செல்போனை வச்சிருந்தவங்க நம்மளை எப்படி ஆச்சரியப்படுத்தினாங்க. கையில் அப்படியே அது செங்கல் மாதிரி இருக்கும் ஒண்ணு, அதை வச்சுக்கிட்டு அப்படி போவாங்க வருவாங்க, அவ்வளவு ஆச்சரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு யார் கையில செல்போன் இல்லையோ அவர்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது மரியாதை வந்து கொண்டிருக்கிறது நமக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா? ஒருத்தன் சொன்னா குப்பைக்காரன் வந்திருக்கான், குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் அவர் நம்ம குப்பையை எடுக்க வந்த சுத்தக்காரர், குப்பையை போடுறோமே நாம தாண்டா குப்பைக்காரர்னு சொன்னார். வார்த்தை சூப்பரா இருக்குல்ல? யாரிலிருந்து தொடங்குவது? கடவுளுக்கு நாமே ஒரு வடிவம் கொடுத்து இருப்பதனால் கடவுள் நேரிலே வந்தாலும் நமக்கு அடையாளம் தெரிவதில்லை என்று ஒருவன் சொன்னான். கடவுளை மனுஷனும் சந்திச்சாங்களாம். 2 பேரும் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டாங்களாம், ஐ என்னை படைத்தவன். ஆச்சரியமா இருந்ததுங்க இந்த சொல். இதுக்கு மேல ஆஸ்திகத்தையும் நாஸ்திகத்தையும் பேசிட முடியுமா? சொல்தான். ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட குறைந்தது இல்லை ஒரு தீக்குச்சியின் மரணம். ஒருத்தன் எழுதுறான், தியாகத்தில் என்னங்க பெருசு சின்னது? மரணத்தில் என்ன பெருசு சின்னது? என்னிலிருந்து நான் தொடங்க வேண்டும். ஒரு ஞானி இருந்தார், ஒரு விளக்கு வைத்துக் கொண்டு போனார். அவருக்கு கண்கள் கிடையாது. ராத்திரியில போயிட்டு இருக்கார். நம்மள மாதிரி ஒருத்தன் வந்தான், மோதிட்டான், கீழே விழுந்துட்டான். ஞானியும் விழுந்தார். விழுந்த ஞானி, தேங்க்யூ, இன்னும் 5 நிமிடம் பேச சொல்லி இருக்கிறார். விழுந்த ஞானி எழுந்து நின்றார், தட்டி விட்டு எழுந்திருச்சார். முன்னால இருந்தவன் சொன்னான், கண்ணு தெரியல. விழுந்த ஞானி சொன்னார், ஆமாப்பா கண்ணு தெரியல. சரி சரி பரவாயில்ல போ, மன்னிச்சிட்டேன். அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்தினார். நில்லு, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ராத்திரியில கிளம்பி வரேன், உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால தானடா கையில விளக்கு எடுத்துட்டு வந்தேன். என் மேல மோதனம், உன்னதான் நான் மன்னிக்கணுமே தவிர என்னை மன்னிக்க நீ யாருன்னு கேட்டார் பாருங்க. அவன் சூஃபி. யோசித்து ஒரு ஞானி கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறான், எனக்கு பெரிய பிசினஸ் லாஸ், நான் என்ன பண்றேன்னு தெரியல. அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த சின்ன வார்த்தைக்கா நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன், சரி எனக்கு மனசு சரியில்லை நான் போறேன், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு மனசு சரியில்லை நான் போறேன், பல கோடி ரூபாய் லாஸ், உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்த்தா, வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா என்னது இது அப்படின்னு போயிட்டான். போகும்போது மணி 7. வாசலுக்கு வந்த ஆசிரமத்துக்கு வாசலுக்கு வந்த குரு கேட்டார், போயிருவியா? போயிருவேன் குரு. ராத்திரி ஆயிடுச்சே, கார் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? 35. இருட்டா இருக்கு, எப்படி போவ? அதான் ஹெட்லைட் இருக்குதே. ஓஹோ, ஹெட்லைட்டு எவ்வளோ தூரத்துக்கு லைட் அடிக்கும்? 2 அடிக்கு. 2 அடியினுடைய லைட்டை நம்பி 35 கிலோமீட்டர் போயிடலான்னு சொன்னா, இஃப் யூ வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்ட் யூ ரீச் யுவர் கோல்? அவர் கேட்ட சொல் அதுதான். நான் எங்கிருந்து தொடங்குவது? இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும், இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஏதேனும் ஒரு சொல் சொல்லாமல் என்னால போக முடியாதுங்க. எங்க அம்மா சொன்னாங்க, நமக்கு முன்னால் பசியோடு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு யாரேனும் வந்தால் சாப்பாடு போடுங்க, பிரசாதத்தை போடாதீர்கள். சில பேர் பிரசாதத்தையும் போட்டு நம்மளையும் தூக்கி போட்டுரும். ஜாகிரதை, என் தாயார் சொன்ன வார்த்தை. நாம் புறச்சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் அகச்சூழ்நிலையை சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் ஜெயிக்கலாம். இன்றைக்கு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன், தாமரை பூவை போல.
சாக்கடையில் தான் இருக்கிறது, ஆனால் சாக்கடையால் பாதிப்படைவதில்லை. இவ்வளவுதான். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது தெரியுமா? உயர்ந்த எந்த விஷயமும் தீமைகளால் தான் முதலில் வசீகரிக்கப்படும். தீயவர்கள் தான் முதலில் அதில் பார்வையை பதிப்பார்கள். நீங்கள் சந்தன மரமாக இருங்கள். ஏனென்றால் சந்தன மரத்தை நோக்கி வரக்கூடிய விஷப்பாம்புகளால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. அதனால் அது இன்றைக்கும் உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறது. நம்மை நோக்கி தீமைகள் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய தாமரை மலரை போல, சந்தன மரத்தை போல நம்மிலிருந்து நாம் தொடங்குகின்ற பொழுதுதான் உயர்வுகள் நமக்கு சாத்தியமாகும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி.